மூசா நபி வாழ்ந்த காலம் பெரும்பாலும் பண்டைய எகிப்துன்னு சொல்லுவாங்கல்லங்க. ஏன்ஷியன்ட் ஈஜிப்டுடைய நாகரிகத்தோடு அந்த நாகரிகத்தோடு தொடர்புடையது தான். அந்த சமுதாயத்துடைய மதம், அரசியல், கலாச்சாரம் ஆகியவை ஒன்றோடு ஒன்று கலந்த ஒரு அமைப்பாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் எகிப்துடைய மத அமைப்பு பாலிதிசம், பல தெய்வ வழிபாடாக இருந்தது. அந்த கால எகிப்தியர்கள் ஒரு கடவுளை வணங்கல, மாறாக பல கடவுள்களை வணங்குனாங்க. இது இணை வைப்பாக இருக்குது. அடுத்தது ரா என்று ஒரு தெய்வத்த வணங்குனாங்க. சூரிய தெய்வம். இவங்களுடைய முக்கியமான தெய்வம் இதுதான். இவர் தான் உலகத்தை உருவாக்கியவர் என்று அவங்க நம்புனாங்க. ஃபேரோவுடைய பிரதிநிதி என்றும் இந்த ராவை தான் கருதுவாங்க. அடுத்தது அமுன். ஆரம்பத்துல ஒரு உள்ளூர் தெய்வமா இருந்தது. பின்னர் அமுன் ரா என்று உயர்த்தப்பட்டுச்சு. அரசியல் சக்தியோடு இணைந்த மதம். அது ஒசிரிஸ். ஒசைரிஸ்னா மரணம் மற்றும் மறுமை வாழ்க்கையுடைய கடவுள். மரணத்துக்கு பிறகு தீர்ப்பளிக்கக்கூடியவர் என்று நம்புனாங்க அவங்க. அடுத்தது ஐசிஸ். ஐசிஸ்னா இவங்க ஒசிரிஸுடைய மனைவின்னு நம்பப்பட்டது. மந்திரம், தாய்மை, பாதுகாப்பு இது தொடர்பான கடவுளாக அவங்க வணங்குனாங்க. அடுத்தது ஹாரஸ். ஹாரஸ்னா ஃபிரௌனுடைய தெய்வீக உருவம் இது என்று கருதப்பட்டுச்சு. அதாவது கழுகு, ஃபால்கன் இருக்குல்ல, அந்த வடிவத்துல சித்தரிக்கப்பட்டிருந்தது. அடுத்தது அனூபிஸ். அனூபிஸ்னா மம்மி என்று சொல்லுவாங்கல்ல, மம்மிஃபிகேஷன் மற்றும் கல்லறை பாதுகாப்பு இது தொடர்புடைய தெய்வமாக இது பார்க்கப்பட்டுச்சு. இதற்கு நாயுடைய தலை இருக்கும் இந்த கடவுளுக்கு. அடுத்து ஏபிஸ், காளை வழிபாடு. உயிரோட காளையை தெய்வமாக அவங்க வணங்குனாங்க. இந்த மூசா நபி காலத்தில் நடந்த காளை வணக்கம், கோல்டன் காஃபுக்கு பின்னணி. ஸோ இதை பார்த்துட்டு தானே அவங்க கேட்பாங்க. அடுத்தது ஃபேரோ, அதாவது அரசர்களை கடவுள் போல வணங்குனாங்க. ஆனா ரப்புக்குமுல் ஆலா என்று ஃபிரௌன் சொன்னான். நான் தான் அவங்களுடைய உயர்ந்த இறைவன் என்று சொன்னான். ஸோ கடவுள் அல்லது கடவுளுடைய மகனுடைய பூமியில அது அவனுடைய தெய்வ அதிகாரம் உடையவன் என்று அவன் அறிவிச்சு கொண்டான் தன்னையே. இந்த சூழல்ல தான் மூசா நபி தௌஹீத எடுத்து வைக்கிறாங்க. அல்லாஹ் ஒருவன் எடுத்து வைக்கிறாங்க. அவனை மட்டுமே வணங்கணும்னு எடுத்து வைக்கிறாங்க. ஆ ஸோ மத ரீதியாக மட்டும் இல்ல, ஒரு அரசியல் புரட்சியாகவும் இது இருக்குது. ஃபிரௌனுடைய தெய்வீக அதிகாரம் உடைஞ்சிரும் இந்த தாவா பரவுச்சுன்னா. அவனுடைய சமூகத்தை கட்டுப்படுத்தி வச்சிருக்கான்ல, அது சிதறிவிடும். ஸோ அந்த கால நாகரிகத்துடைய முக்கிய அம்சங்கள்னா பிரமிடுகள் சொல்லலாம். கட்டடக்கலையில டெம்பிள்ஸ், டாம்ஸ், கல்லறைகள்லாம் இருந்தது. மிகப்பெரிய மிக உயர்ந்த இன்ஜினியரிங் திறன் இருந்தது அவங்க கிட்ட. அடுத்தது மம்மிஃபிகேஷன். மம்மீஸ் உடலை பாதுகாத்து வைக்கிறதுக்கு, மறுமை வாழ்க்கைக்கு தயாராவதுக்கு இந்த மம்மீஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இறந்த பின் வாழ்க்கையை அவங்க நம்பிக்கை கொண்டாங்க. அடுத்தது எழுத்து முறை ஹைரோகிளைபிக்ஸ் இருந்தது. சின்னங்கள் மூலியமாக எழுதுறது, மத நூல்கள், அரசு ஆவணங்கள் எழுதுறது இது எல்லாமே இருந்தது. சமூக அமைப்பு எப்படி இருந்ததுன்னா, படிநிலை அவங்களுடைய படிநிலை எப்படி இருந்ததுன்னா, முதல்ல அந்த ராஜா ஃபிரௌன் இருந்தாரு. அடுத்தது பிரீஸ்ட் ஆசாரியர்கள் இருந்தாங்க. கோயில்ல பூஜை பண்றவங்க இவங்கலாம். அடுத்தது அரசு அதிகாரிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு கீழே தொழிலாளர்கள், அவங்களுக்கு கீழே அடிமைகள். அடிமைகள் யாருன்னா, இவங்க தான் பனி இஸ்ரவேலர்கள். அடிமையாக்கப்பட்டு வச்சிருந்தாங்க. பொருளாதார ரீதியா நைல் நதி அடிப்படையில விவசாயம் நடந்தது. தங்க வர்த்தகம்லாம் நடந்தது. ஸோ பனி இஸ்ரவேலுடைய நிலை பார்த்தீங்கன்னா, எகிப்துல அடிமைகளாக அவங்க இருந்தாங்க. கடினமாக உழைப்பு செஞ்சாங்க. அவங்களுடைய குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க. ஸோ மூசா நபி அவங்கள விடுவிக்கிறதுக்காக வந்தாங்க. தௌஹீத பரப்புனாங்க. அவனுடைய அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க. ஸோ எகிப்துடைய கலாச்சாரத்துடைய காலை வழிபாடு இந்த தாக்கம் அவங்க கிட்ட இருந்தது. ஏன்னா மூசா நபி அவங்கள விட்டு விலகிய போது சாமிரி என்ன செஞ்சான்? ஒரு தங்க காளை உருவம் செஞ்சு அதை மக்கள் வணங்குனாங்க இல்லையா? ஸோ நியூலி கன்வெர்ட்ஸா அவங்க இருந்தாங்க. ஸோ பல கடவுள் வழிபாடு, மனிதனை கடவுளாக உயர்த்துறது, கலாச்சாரத்தை மதமாக்குறது இது எல்லாமே அந்த காலகட்டத்துல இருந்தது. மிகப்பெரிய அறிவியல் முன்னேற்றம் அவங்ககிட்ட இருந்தாலும், மிக உயர்ந்த எகிப்துடைய நாகரிகம் அவங்ககிட்ட இருந்தாலும், மிகப்பெரிய லெவல்ல ஷிர்க் வைக்கக்கூடியவங்களா அவங்க இருந்தாங்க. ஸோ ஒரு சமுதாயத்துடைய முன்னேற்றம், சிறப்பு என்பது அதனுடைய டெக்னாலஜிலயோ, அறிவியல் முன்னேற்றத்திலோ கிடையாதுங்க. அது ஒரு பகுதி தான். மாறாக உண்மையான முன்னேற்றம், உண்மையான வெற்றி அந்த சமுதாயம் தௌஹீதுல இருக்கா? அப்படின்னா அது வெற்றி அடைஞ்சிருக்கு. தௌஹீதுல இல்லாத சமூகமா அது எவ்வளவு பெரிய வெற்றி உயரத்துக்கு போனாலும் அதற்கு மதிப்பே கிடையாது.